Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. நம்பர் சீரீஸ் வந்து நான் க்ராச்செட்டிங்கில் போட்டுட்ருக்கேன். ஸோ 1லேருந்து 4 நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலில். நம்பர் சீரீஸ்ன்னு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த நம்பர் 5 தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா க்ராச்செட்டிங்கில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன். க்ராச்செட்டிங் லெசன்ஸ் எல்லாமே நான் ரொம்ப ஸ்லோவாக டீச் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட என்னோடய வீடியோஸில் எல்லாமே நான் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 5 செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான் எடுத்துக்கோங்க. நான் 100% அக்ரலிக் யான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. ஓகே, ஹூக் சைஸுமே நீங்கள் க்ராச்செட் ஹூக் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் மாறும், ஷேப் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் யான் நீடில். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 5 பண்ணுறதுக்கு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. க்ராச்செட்டோட பேசிக்ஸ் டியூட்டோரியல் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் 29. செயின் 29. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29. ஓகே, நம்பர் 5 பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் செயின் 29 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் செயின். ஓகேவா, இது ஹூக். இது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் 5 செயின்ஸ் ஆர் ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த வி ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4. ஓகே, சேம் ஸ்டிச்சில் 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த பக்கத்து ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ 5ஓட டாப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே பண்ணிட்டு வர்றோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். சேம் ஸ்டிச்சிலே 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் நம்ம டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். 7 டைம்ஸ் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே டுகெதர் 7 டைம்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் டபுள் க்ரூஷே டுகெதர், யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் யான் ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியே எடுங்க. 3 லூப்ஸ் இருக்கும், யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஸோ 2 ஸ்டிச்சஸை ஒரு ஸ்டிச்சாக மாற்றிருக்கோம்.
இதான் டபுள் குரோஷே 2 டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டிச்சை டுகெதர் பண்ணனால. ஸோ ரிமைனிங் இப்போது 6 டைம்ஸ் பண்ணணும். 7 டைம்ஸில் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் 6 டைம்ஸ் டபுள் குரோஷே 2 டுகெதர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்லையும் 2 லூப்ஸ் 3 லூப்ஸ். தேர்ட் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் yarn over பண்ணி செகண்ட் இதுலேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்க 3 லூப்ஸையும் எடுத்துக்கோங்க. ஸோ 1 2 3 பண்ணியிருக்கிறோம். ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் டைம் சிக்ஸ்த் டைம் செவன்த் டைம் லாஸ்ட் டைம். ஓகேவா? அதான் செவன்த் டைம் 3 லூப்ஸ் எடுத்துக்கோ. ஓகே, டபுள் குரோஷே 2 டுகெதர் 7 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் குரோஷே. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செயின் 29 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். 4 ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, லாஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் டபுள் குரோஷே, ஃபோர்த் டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட நம்பர் 5 வந்து ரெடி ஆயிடுச்சு. யானை கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எட்ஜஸை நம்ம யான் நீடில் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட நம்பர் 5 வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நீங்கள் வெயிட்டான புக்ஸில் வந்து வச்சிங்கன்னா நல்ல ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான க்ராச்செட்டிங் ப்ராஜெக்ட்ஸும் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.